ஹாய், நம்ம இன்னைக்கு சமபந்தியில ரிச்சான ஷாஹி பன்னீர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம சில பொருட்கள் அரைச்சிக்கலாம். 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, அதையும் நல்லா அரைச்சிக்கலாம் தண்ணி விடாம. இப்போ நம்மளுக்கு தேவையானதெல்லாம் அரைச்சாச்சு. நம்ம பன்னீர் செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. பேன்ல உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆக்சுவலாக ஷாஹி பன்னீர் முழுசுமே நெய்யில தான் செய்யணும். ஆனால் நான் இன்னைக்கு கொஞ்சம் தான் நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 4 அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம். இதை போட்டு கொஞ்சம் லைட்டா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி ஷாஹினா ஹிந்தில ராயல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது நல்ல ஒரு ரிச்சான கிரேவியா இருக்கும். அடுத்து நம்ம அரைச்சி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாடை போற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம மசாலா சாமான்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மிளகாய் பொடியோட பச்சை வாடை போற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அரைச்சு வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியில இருக்க தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 கப் தயிர், அப்புறம் 1/2 கப் ஃப்ரெஷ் கிரீம் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கிரேவி நல்லா தண்ணி ஆயிடுச்சு. இந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம இந்த கிரேவியை குக் பண்ணணும். இதுக்கு ஒரு 6 to 7 minutes ஆகும். இப்போ இந்த அளவுக்கு கிரேவி குக் ஆனதும் நம்ம பன்னீர் சேர்க்க போறோம். பன்னீர் வேகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க. இப்போ நான் 250 கிராம் பன்னீர் சேர்த்துக்கிறேன். பன்னீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 4 to 5 நிமிஷம் இதை மூடி வச்சு நம்ம குக் பண்ண போறோம். இப்போ 5 minutes கழிச்சு நம்ம பார்க்கலாம். 5 minutes கழிச்சு இப்போ நம்ம இதுல 1 கப் பால் சேர்க்க போறோம். பால் சேர்த்தாச்சு. பால் சேர்த்து 7 to 8 நிமிஷம் மீடியம் ஹீட்ல நம்ம திரும்பவும் இதை மூடி வச்சு குக் பண்ண போறோம். இப்போ 8 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க எண்ணெய்லாம் நல்லா மேல தெளிஞ்சு சூப்பரா இருக்கு. நம்மளுக்கு இப்போ ஷாஹி பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க சப்பாத்தி, ரோட்டி, நான் இது கூட சாப்பிடலாம். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம்.
கார்னிஷிங்க்கு நான் மேலே ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு சர்வ் பண்ணியிருக்கேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து கீழே கமெண்ட்ல எப்படி வந்ததுன்னு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.